வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகாலும் அன்னை சுடுகாட்டில் குடிகொண்ட சுடலைக்காளியான மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியின் திருக்கதையைத்தான். ஏன் அன்னை மலையனூர் சுடுகாட்டில் அமர்ந்தாள்? ஈசனின் கையில் ஒட்டி கொண்ட அந்த கபாலம் என்ன ஆனது? ஏன் அவள் கையில் கபாலம்? ஏன் அவள் காலடியில் எலும்புகள்? இந்த மர்மங்களையும் அன்னையின் வரலாற்றையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்மனின் ஆணவமும் சிவபெருமானின் சாபமும். ஆதியில் பிரம்மதேவனுக்கு 5 தலைகள் இருந்தன. படைப்பு தொழில் செய்பவர் என்பதால் நானே உயர்ந்தவன் என்ற அகந்தை அவருக்கு ஏற்பட்டது. ஒரு முறை அன்னை பார்வதி தேவி கைலாயத்தில் இருந்தபோது பிரம்மனை சிவன் என்று நினைத்து தவறுதலாக அவர் காலில் விழுந்து வணங்கினார். இதை கண்ட பிரம்மதேவன் ஏளனமாக சிரித்தார். தன் மனைவியை ஏமாறும் அளவுக்கு பிரம்மனுக்கு என்ன ஒரு அகந்தை என்று கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மனின் நடுத்தலையை கிள்ளி எடுத்தார். வெட்டப்பட்ட அந்த தலை கீழே விழாமல் சிவன் கையிலேயே ஒட்டி கொண்டது. இதைத்தான் நாம் சிவனின் பிரம்மஹத்தி தோஷம் என்று நம் மூதாதையர்கள் கூறுவர். ஆனால் அந்த கபாலம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு பசி அரக்கன். சிவன் எதை சாப்பிட்டாலும் அந்த கபாலமே விழுங்கியது. ஈசன் எலும்பும் தோலுமாக மெலிந்தார். பித்து பிடித்தார் போல் சுடுகாடுகளில் அலைந்து திரிந்தார். அதை கண்ட அன்னை பார்வதி தேவியின் இதயம் துடித்தது. தன் கணவனின் பசியை தீர்க்கவும் அந்த கபாலத்தை அழிக்கவும் அன்னை பார்வதி தேவி மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை பெற்றாள். பார்வதி தேவிக்கு மகாவிஷ்ணு கூறிய இடம்தான் மலையனூர் எனப்படும் மேல்மலையனூர். சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் போல் உருவம் கொண்டு மலையனூர் வந்தார். அன்னை பார்வதி தேவி ஒரு யுக்தி செய்து சுடுகாட்டில் பெரிய அளவில் அறுசுவை உணவுகளை தயார் செய்து 3 கபால உருண்டைகளாக பிடித்தார். அந்த 3 உருண்டைகளில் 2 உருண்டைகளை கபாலமே விழுங்கியது. 3வது உருண்டையை அன்னை தரையில் சிதறவிட்டாள். கபாலம் பசி அரக்கன் என்பதால் ஈசனின் கையை விட்டு அது தரையில் குதித்தது. அந்த நொடி அன்னை பார்வதி தன் சாந்த ரூபத்தை உதறி எறிந்தார். அவள் கண்கள் சிவந்தன, கூந்தல் விரிந்தது. விஸ்வரூபம் எடுத்தாள் அன்னை. தரையில் கிடந்த கபாலத்தை தன் காலால் மிதித்து தரையோடு தரையாக நசுக்கினார். கபாலமும் அழிந்தது. ஈசனின் சாபமும் நீங்கியது. ஆனால் அன்னையின் கோபம் துளிக்கூட தணியவில்லை. அன்னை அன்று எடுத்த அந்த ஆக்ரோஷ குலமே அங்காள பரமேஸ்வரி. அவள் சுடுகாட்டிலேயே தங்கினாள். அவளுக்கு துணையாக வீரபத்ரரும் பேய்களும் பூதங்களும் நின்றன. இதைத்தான் நாம் இன்றும் மயான கொள்ளை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். மயானம் என்றால் சுடுகாடு, கொள்ளை என்றால் அன்னை தன் பக்தர்களின் வினைகளையும் பாவங்களையும் கொள்ளையடித்து அவர்களுக்கு நல்வாழ்வு தருவாள் என்று பொருள். அங்கே இருக்கும் பெரியாய் அம்மனை ஒருமுறை உற்று நோக்குங்கள். வாயை திறந்து ஆக்ரோஷமாக இருப்பாள். அவள் கையில் இருப்பது ஒரு குழந்தை அல்ல, அது கபாலம். தீயதை அழித்து நல்லதை வயிற்றில் வைத்து பாதுகாக்கும் தாயவள். அன்னை மேல்மலையனூரில் புற்றாக விற்றிருக்கிறாள். அந்த புற்றுமண் சகல நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகின்றது. அமாவாசை இரவில் அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அன்னை ஊஞ்சலில் ஆடும்போது அவளை அங்கேயே தங்கி தரிசித்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகள் அந்த ஊஞ்சல் ஆட்டத்தில் காற்றில் கரைந்து போகும். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகவும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கவும் ஓம் அங்காள பரமேஸ்வரி என்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் சக்தி.